New Hope TV, your encounter with God. காலத்தினுடைய இறுதியிலே நடக்க இருக்கும் சம்பவங்கள் என்று சொல்லி அநேக சம்பவங்களை நாம் தியானித்து வந்தோம். கர்த்தர் தம்முடைய சபையை இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்வது, த ராப்சர், ஹார்பசோ என்று சொல்லக்கூடிய கிறிஸ்து இயேசுவனுடைய அந்த ரகசிய வருகை, அதுதான் முதலாவது நிகழ்வு. அந்த முதல் நிகழ்வு நடந்த பின்பு மிக முக்கியமாக அடுத்த கட்டம் நடக்கவிருக்கிறது. என்ன? கிறிஸ்தவர்களின் நியாய தீர்ப்பு என்று சொன்னோம். இன்றைக்கு நான் அந்த கிறிஸ்தவர்களின் நியாய தீர்ப்பு என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் மிக முக்கியமாக அறிய வேண்டிய இந்த நியாய தீர்ப்பை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். நாம் காலத்தை விட்டு நித்தியத்துக்குள்ளே நாம் கடந்து போகும்போது நாம் நம்முடைய பெற்றோர் செய்த பாவங்களோ அல்லது அவர்களுடைய ஆசீர்வாதங்களினாலேயோ நாம் ஆசீர்வாதம் பெறப்போவதில்லை, அல்லது நாம் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக நாம் சாக போவதில்லை. நித்தியத்திலே நாம் நிற்கும் பொழுது அவனவன் தன் தன் கிரியைகளுக்கான பலன்களை மட்டும் தான் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் வேதம் சொல்லுகிறது, ஒருவர் பாவம் செய்வாரானால், தேவனுடைய சாபத்துக்கு உட்படும் காரியங்களை செய்வாரானால், அந்த சாபம் 3ஆம் 4ஆம் சந்ததி வரைக்கும் இந்த பூமியில விசாரிக்கப்படும். பூமியோட அந்த சாபங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. ஒருவன் காலத்தை விட்டு நித்தியத்திற்குள் கடந்து போகும்போது அந்த நித்தியத்திலே அவன் செய்த கிரியைகள் மட்டும்தான் அவனோடு கூட செல்லுமே தவிர வேறு யார் என்ன செய்திருந்தாலும் அதனாலே அவனுக்கு பிரயோஜனமும் இல்லை, அவனுக்கு பாதிப்பும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So we must understand the principles of Christian judgment. தேவன் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்? நீதிமானுடைய நீதி அவன் மேல் இருக்கும், பொல்லாதவனுடைய பொல்லாப்பு அவன் மேல் இருக்கும். அவருடைய நியாய தீர்ப்பின் கோட்பாடுகள் என்ன? தேவன் இவைகளை மிக தெளிவாக வேதத்திலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே 5 கோட்பாடுகள் இருக்கிறது. அவைகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது கோட்பாடு ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இருக்கிறது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது. So the first principle is that God's judgments are according to the truth. என்ன சத்தியத்தின்படி? வார்த்தை என்னும் சத்தியம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே தேவன் அந்த வார்த்தையின் சத்தியத்தை பற்றி சொல்லல, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். God's judgment is based on the real facts. உண்மையாய் இருக்கக்கூடியவைகளை வைத்து தான் தேவன் நியாயம் தீர்க்கிறாரே தவிர நீங்களும் நானும் சொல்லக்கூடிய நியாயத்தை வச்சு ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்க்க போறதில்லை. ஏன்னா நம்மளை நியாயம் பேச விட்டா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் சொல்லுவோம். நியாயத்தை சத்தியத்தின் அடிப்படையிலே தான் அவர் வெளிப்படுத்த போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சோதோம் கொமோராவை குறித்து ஆண்டவர் கேள்விப்பட்டாராம், அதனுடைய பொல்லாப்பை குறித்து கேள்விப்பட்டாராம். தூதர்கள் வந்து அவருடைய சமூகத்தில் ஒருவேளை அறிவித்திருப்பாங்க, இந்த மாதிரி சோதோம் கொமோராவினுடைய பாவம் பெரிதா இருக்கிறது என்று சொல்லி அவரிடத்தில் அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொன்னதை வைத்து தேவன் நியாயம் தீர்க்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் இறங்கி வந்தார். அங்க கொஞ்சம் நீதி இருந்திருந்தா கூட ஆண்டவர் காப்பாற்றி இருப்பார். ஆனால் நீதியே இல்லாமல் போனபடினால் தான் அந்த பட்டணங்கள் அழிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாங்கள் ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவர் மற்றவர்கள் சொல்வதை வைத்து நியாயம் தீர்ப்பதில்லை. God goes by the truth. ஏனென்றால் சகல சத்தியமும் அவர் வெளிப்படையாய் அறிவார். He knows the truth. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருடைய கண்களுக்கு மறைக்கப்படத்தக்கது ஒன்றுமில்லை. நீங்கள் மறைவிலே செய்கிற பாவங்களை அவர் வெளியரங்கமாக கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். 2ஆவதாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு இருக்கும். வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன்
அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். கர்த்தர் வருகிறார், அவரோடு கூட அவனவனுடைய கிரியைகளுக்கு அவர் அளிக்கும் பலனும் அவரோடு கூட இருக்கிறது. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ நாம் என்ன செய்தோம் என்பதற்காக நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். விசுவாசிகளாயிருந்தாலும் சரி, அவ்விசுவாசிகளாயிருந்தாலும் சரி, நாம் என்ன செய்தோம் அதுதான் இன்றைக்கு நமக்கு முக்கியமாக இருக்க போகிறது. 1 பேதுரு 1:17 அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பேதுரு என்ன சொல்றாரு? விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன செய்யறீங்களோ அதை கொண்டு தேவன் நியாயம் தீர்க்க போகிறதுனால நீங்கள் பயபக்தி உள்ள ஒரு நல்ல வாழ்க்கை, தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இங்கே சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். வாட் இஸ் தட் ஃபியர்? பயம் என்பது ஒரு நல்ல காரியம் அல்லவே, அது அடிமைத்தனத்திற்குரிய காரியமாச்சே. பயம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க என்ன செஞ்சாலும் பிதாவாகிய தேவன் காண்கிறார் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோட எதை நீங்க செஞ்சாலும் you will do it right. மனுஷனுக்காக, மனுஷனுடைய பார்வைக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வருது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது இட் இஸ் a trust that is placed in God. நான் என்ன செஞ்சாலும் மனுஷன் எனக்குரிய என் கிரியைகளுக்குரிய பலனை கொடுக்கிறானோ இல்லையோ, கர்த்தர் கொடுப்பார். அவன் பலன் அளிக்க போவதில்லை. எந்த மனுஷனும் நமக்கு எந்த பலன்களையும் அளிக்க முடியாது என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கிரியைகளுக்கான பலன் அளிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். பயத்துடனே நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப பெருமையோடு, டோன்ட் பி ப்ரிசம்ஷியஸ், டோன்ட் பி ப்ரவுட், டோன்ட் பி ரேஷ். காரணம் என்னன்னா, பலன்களை கொடுக்கிற கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவரை முன்னிட்டு எதையும் நீங்கள் செய்தால் பயமே இல்லாம ஆண்டவரை நீங்க தைரியமா நீங்க ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஓகே, இங்கே சொல்லுகிறது ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஒரே ஒரு புத்தகம் அல்ல, அநேக புத்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அந்த திறக்கப்பட்ட புத்தகங்கள் என்ன என்று சொன்னால், அவைகள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து ஒரு ரெக்கார்ட், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட். நீங்களும் நானும் தப்பித்து கொள்ளவே முடியாது. we cannot escape from the hand of God. நாம் செய்கிற ஒவ்வொன்றும் தேவனுக்கு முன்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த புத்தகங்கள் திறக்கப்படும் போது நம்ம வாழ்க்கை முழுசா ஒரு வீடியோ டேப் மாதிரி நமக்கு முன்னாடி ஓடும். நம்ம பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் எங்கெல்லாம் நம்ம தப்பு செஞ்சோம், எங்கெங்க ஆண்டவருடைய பலனை பெறத்தக்கதாக நம்ம நிற்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ we must remember the second principle of judgment is that God will judge us according to what we have done. நம்ம பேசினதை வச்சு இல்லை, நம்ம சிந்திச்சதை வச்சு அல்ல, விசுவாசித்ததை வைத்தும் அல்ல. நீங்கள் அதை கொண்டு என்ன கிரியை செஞ்சீங்க? உங்கள் விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசமாக இருந்தால் செத்ததாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் கொடுத்தவைகளை கொண்டு நாம் என்ன கிரியை செய்தோமோ அந்த கிரியைகளின் அடிப்படையிலே தான் நமக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சரி, the third principle of God's judgment is found in Romans chapter 2 and verse 11. ரோமர் 2:11 நியாய தீர்ப்பின் 3வது கோட்பாடை நாம் பார்க்கலாம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாங்க, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. சரி, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வெரி கிளியர்லி சேஸ் God has there is no respect of persons.
அதாவது பட்சபாதம் இல்லாதவர் என்பது வேற. ஐயோ பாவம் அவன் கஷ்டப்படுறானே, அவனுக்கு நம்ம இறங்கணும்னு சொல்லி இரக்கம் காண்பித்து அவன் பேரில் நீங்கள் பட்சமாக இருக்கலாம். ஆனால் நோ ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன்ஸ் என்று சொல்லும் பொழுது அவங்க பெரிய பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், பெரிய சபையில் பெரிய உயர்ந்த பதவி உடையவர்களாக இருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் எல்லார போலும் தான் நாம் அங்கே நிற்க போகிறோம். சாதாரண சபை விசுவாசிக்கும் பாஸ்டருக்கும் அங்கே வித்தியாசம் இருக்க போகிறது இல்லை. நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தான் நிற்க போகிறோம். சத்தியத்தின் அடிப்படையிலே அவருடைய நியாய தீர்ப்பு இருக்க போகிறது. அவர்கள் கொடுக்கப்பட்டவைகளை வைத்து என்ன கிரியை செய்தார்கள் என்பதின் அடிப்படையில் அவர்களுடைய நியாய தீர்ப்பு இருக்க போகிறது. மூன்றாவதாக பட்சபாதம் இல்லாமல் அவர்கள் யார் என்பதை பார்த்து அல்ல, அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதின் அடிப்படையிலே தேவன் அவர்களை நியாயம் தீர்க்க போகிறார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். நான்காவது கோட்பாடு என்ன? ரோமர் 2:12 மிக தெளிவாக சொல்லுகிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிச்சத்தின் அளவின்படியே, according to the measure of light or revelation that we have received. நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரோ அதன் அடிப்படையிலே நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். வாசிக்கலாம், ரோமர் 2:12. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். நியாய பிரமாணத்தை உடையவர்களாய் இருந்து நியாய பிரமாணத்திற்கு கீழ் பிறந்த ஒரு யூதனாய் இருந்தால் நியாய பிரமாணத்தை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் தீர்ப்பாரு. ஆனா நியாய பிரமாணத்தின் கீழே நான் வரலன்னா உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? நியாயப்பிரமாணத்தின் கீழே நீங்கள் வரலனாலும் வேதத்தை உங்களுக்கு கொடுத்தாரு, வெளிப்படுத்தினாரு அப்படின்னா அதை கொண்டு உங்களை நியாயம் தீர்ப்பார். ஒருவனுக்கு வேதத்தை பற்றியே தெரியாதுன்னா அதை கொண்டும் தேவன் நியாயம் தீர்க்க முடியும். God will judge each man according to what he has revealed to that person. அதனால தான் நம்ம இன்னைக்கு மற்றவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னன்னா, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதை மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை. மற்றவர்களுக்கு எவ்வளவு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆகவே don't judge any person. God is going to be the judge of all persons and he is going to judge you according to what he has given to you. நீங்க ரொம்ப வெளிப்பாடு உள்ளவங்கன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப நல்லது. ஆனா நான் சொல்வேன், ஜாக்கிரதை. உங்களுக்கு அதிக வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்திருந்தார்னா அந்த அதிக வெளிப்பாடின் அடிப்படையில் உங்கள் நியாய தீர்ப்பு கடுமையாக இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்ம என்னத்தை பெற்றிருக்கிறோமோ we have to give account for it. ஓகே, வாசிக்கலாம் இன்னொரு வசனம். மத்தேயு 11:20-23 வரைக்கும் இந்த பிரின்சிபலை ரொம்ப அழகா இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, கோராசீனே, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ. ஏன் ஐயோ? பலத்த கிரியைகள் செய்யப்பட்டிருந்தோம், அவங்க மனம் திரும்பல. இதே நான் இவங்களுக்கு கொடுத்த இரக்கத்தை, இவங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்தை, வெளிப்பாட்டை நான் கொண்டு போய் தீருவிலும் சீதோனிலும் கொடுத்திருந்தால் அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். ஏன் ஆண்டவரே கொடுத்துருக்கலாமே, நீங்க அங்க மனம் திரும்புறதுக்கு ஆள் இருக்கும்போது ஏன் ஆண்டவரே கோரோசீனுக்கும் பெத்சாய்தாவுக்கும் கொடுத்தீர்கள் அப்படின்னா, இட் இஸ் காட்ஸ் சாவரனிட்டி தட் சூசஸ். கிருபையினால தெரிந்து கொள்றாரு. உங்களையும் என்னையும் தேவன் கிருபையாய் தெரிந்து கொண்டு தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கிருபையாய் தெரிந்து கொண்டு நமக்கு வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை அசட்டை செய்வோம் என்று சொன்னால், அதற்குரிய கனியை நான் கொடுக்கலையேன்னு சொல்லும்போது நிச்சயமாகவே அங்கே நியாய தீர்ப்பு எனக்கு கடுமையாக இருக்கும். இன்னொன்று சொல்லிடுறேன், இன்னைக்கு இருக்கிற நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு ஆண்டவர் கோராசீனை, பெத்சாய்தாவை பார்த்து ஐயோன்னு சொல்லும்போது அவங்க வெறும் ஆண்டவருடைய கிரியைகளை தான் கண்டாங்க. அவங்களுக்கு வேதத்தில் இப்படி ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி எல்லாம் கிடையாது, கையில் பைபிள் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும்
இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்கள் தொடங்கி மட்டுமல்ல, தேவன் ஆதியிலிருந்து தன் ஜனங்களுக்கு செய்த யாவற்றையும் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் அதிகம் 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 அதிகமாய் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆனால் உள்ளங்களும் இந்த காலத்துல தான் ரொம்ப கடினமா இருக்கு. இன்னொரு வசனம் இயேசு கிறிஸ்து அதிலேயே தொடர்ந்து சொல்றார். 23ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 11:23. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சொல்றாரு, உனக்கு நான் வெளிப்படுத்தினேன், இதை நான் வெளிப்படுத்துறதுக்கு சோதோம்ல கொண்டு போய் வெளிப்படுத்தி இருந்தா அந்த பட்டணம் அக்கினி கந்தகத்தினால அழிக்கப்பட்டிருக்காது, அது தப்புவிக்கப்பட்டு இருந்திருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாட்டின் வெளிச்சத்தின் அடிப்படையிலே தேவன் நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒன்று சொல்றேன், தயவு செய்து மற்றவங்களை விட்டுருங்க. நீங்க பேசுற ஜனங்களுக்கு எவ்வளோ வெளிப்பாடு இருக்குதோ அதன் அடிப்படையில தான் ஆண்டவர் அவங்கள நியாயம் தீர்க்க போறாரு. ஆனா அதிகம் அறிந்திருக்கிற நீங்களும் நானும் நாம் அறிந்திருப்பதற்கு ஏதுவாக வாழ்க்கையை வாழ்ந்து அதற்கேற்ற கிரியை செய்யாவிட்டால் நம்முடைய நியாய தீர்ப்பு அதிகமாக இருக்க போகிறது. பிரியமானவர்களே, ஐந்தாவதாக, வாட் இஸ் கோயிங் டு பி த ஃபிஃப்த் பிரின்சிபல் ஆஃப் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்? ரகசியமான சிந்தைகளையும் நோக்கங்களையும் அது உட்படுத்தும். ரகசியங்களை உட்படுத்தும் என்று ஷார்ட்டா டைட்டில் கொடுத்துருக்கேன். ஆனால் ரகசியங்கள் என்று சொல்லும்போது மறைவான எண்ணங்கள் பிளஸ் நோக்கங்கள். என்ன எண்ணம் என்னுடைய மனதில் இருந்தது நான் ஒரு காரியத்தை செய்யும் போது என்பதை தேவன் ஆராய்ந்து பார்த்து தான் அதற்குரிய பலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். பிரியமானவர்களே, வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். உலகம் என்னை குறித்து அறிந்திருப்பதை வைத்து தேவன் என்னை நியாயம் தீர்க்க போகிறதில்லை. எனக்குள் இருந்த மிக மறைவான மிக உள்ளான சிந்தைகள், எண்ணங்கள், நோக்கங்களை வைத்து தேவன் என்னை நியாயம் தீர்க்க போகிறார். மறைக்கப்பட்டிருக்கிற அந்தரங்கங்களை வச்சு ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த 5 கோட்பாடுகளை உங்களுக்கு சொன்னேன். அடுத்ததாக அந்த நியாய தீர்ப்பு நடக்கும் அந்த சம்பவத்துக்கே நாம் வருவோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு மறுபடியும் போக போகிறோம். This is going to be a judgment only of the believers. ஏனென்றால் மற்ற நியாய தீர்ப்புகள் பின்வருகிறது. முதலாவது பேதுருவினுடைய முதல் நிருபத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடி. ஓகே, சோ இங்க ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாக நீங்கள் தொழுது கொண்டு வருகிறபடினால். பிதாவை யார் பிதா என்று தொழுது கொள்வார்கள்? அவரை தேவன் என்று அழைப்பார்கள், ஆண்டவர் என்று அழைப்பார்கள். ஆனால் பிதா என்கிற வெளிப்பாடு பெற்றிருந்தா தான் நீங்க உண்மையிலே you have come into the true relationship that Jesus came to bring. இங்க பேதுரு யாருக்கு எழுதுறாருன்னா தெளிவா தெரியுது, இது சபைக்கு எழுதப்பட்ட ஒரு காரியம். சரி, 4:17க்கு போக போறோம். அதே 1 பேதுருவுல, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? ரொம்ப தெளிவா சொல்லுது, தேவனுடைய வீட்டில தான் நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிறது. So God begins his judgment with his church. ஏன்னா அவங்களுக்கு தான் நான் எல்லாம் செஞ்சேன், அவங்களுக்காகத்தான் என் குமாரனை அனுப்புனேன், அவங்களுக்காக தான் நான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தேன். முதல் நியாய தீர்ப்பு யாருக்குன்னா அவங்களுக்கு தான். அப்போ நம்ம எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் மறந்துடாதீங்க, ஆசீர்வாதத்தில் மற்றவர்களை விட, உலகத்தாரை விட நம்ம மேலே ஆண்டவருடைய சமூகத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். நியாய தீர்ப்புலையும் நம்ம தான் முன்னாடி நிற்கணும். ரோமர் 14:10 to 12 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம்.
இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நம்மை குறித்து தான் நாம் கணக்கு ஒப்புவிக்க போறோம், வேற யாருக்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்க போறது இல்ல. Each soul will have to answer for itself because God determines the amount of light that is revealed to each person. மற்றவர்களை குற்றம் தீர்க்காதே, மற்றவர்களை அற்பமாக எண்ணாதே. இன்னொருத்தரை பார்த்து ஒரு விரல் நீட்டும் போது என்ன பார்த்து 3 விரல் திரும்ப நீட்டி கொண்டு இருக்கிறது. இன்னொருத்தரை நீங்க நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையை 3 தடவை ஆராய்ந்து பாருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களை குறித்து பேசுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, நம்ம ஒருவரும் நல்லவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் அந்த தகுதி பெற்றவராயிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் இதுதான். செக் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையை நீ ஆராய்ந்து பார். ஏனென்றால் நியாய தீர்ப்பு நாள் வரும்போது, என் சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்கும் பொழுது, நீ உன்னை குறித்து எனக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பயமுறுத்தக்கூடிய வார்த்தை இதுதான். என்னன்னா, கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கும்போது we will be made manifest. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உள்ளுக்குள்ள நிறைய மறைச்சு செஞ்சிருக்கலாம், நீங்க உள்ளான மனுஷன்ல நிறைய காரியத்தை சிந்திச்சு செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கும்போது உள்ள என்னெல்லாம் மறைச்சு வச்சிருந்தீங்களோ அதை நீங்க இனிமேல மறைத்து வைக்க முடியாது. Everything will be brought to light. Every thought, every action, every deed, every motive, என்ன நோக்கம், என்ன சிந்தை, என்ன எண்ணங்கள், என்ன பின்னணிகளை வச்சு செஞ்சீங்களோ எல்லாமே அங்க வெளியில வந்துடும். அது உங்களுக்கு பெருமையா இருக்குமா, தலை குனிவா இருக்குமா என்று யோசித்து பார்த்து செய்யுங்கள். வெட்ட வெளிச்சமாக்கி காட்டிடுவாரு. நீங்க பாவியா இருந்த காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. இயேசுவின் இடத்தில் வந்தபோது அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து கிளீன் ஷீட் ஆக்கிருச்சு. உங்களை பழைய வாழ்க்கையிலிருந்து விடுவித்தது மட்டுமல்ல, பாவங்களை தன் முதுகுக்கு பின்னாக எரிந்து போட்டார். அன்பு திரளான பாவங்களை மூடுன்னு சொல்லியிருக்கு. முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாரு, மூடி போட்டுட்டாரு. அதை இனிமேல் ஆண்டவரை நினைச்சு பார்த்து நீ என்ன அறியறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் செஞ்சியேன்னு அந்த வாழ்க்கையை குறித்து கேட்க போறதில்ல. அவர் கேட்க போறது ஒன்னே ஒண்ணுதான். உன்னை தேடி வந்தனே, ஓ மேல கிருபை வச்சனே, உன்னை தெரிந்தெடுத்தேனே, அதற்கு என்ன செய்தாய் நீ? இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, என்னோடு கூட இல்லாதவன் எனக்கு விரோதமா இருக்கிறான். நீங்க செய்யறதெல்லாம் ஒண்ணு நன்மை இல்லைன்னா தீமை. இது நன்மையும் இல்லைங்க, இது தீமையும் இல்லைங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நியூட்ரலிட்டின்றதே கிடையாது. தீர்மானம் எடுக்க முடியாமல் நன்மைனா நன்மை, தீமைனா தீமைன்னு சொல்லாம இந்த 2 கட்டானா உட்கார்ந்து இருக்கிறத ஆவியானவர் என்ன செய்யறார்னா அதை சுட்டெரித்து போடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஸோ உண்மையிலேயே தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் நன்மை எது தீமை எது என்பதை அறியத்தக்க ஞானம் உங்களுக்குள் இருக்கிறது. ஒன்று வெளிச்சம் இல்லைனா இருள், ஒன்று நன்மை அல்லது தீமை. இது 2ஐயும் தவிர ஆண்டவர்கிட்ட வேற எதுவுமே கிடையாது. இங்கே நியாய தீர்ப்புன்னு நான் பேசிட்டு வரேன், நிறைய காரியங்களை சொல்கிறேன். நிறைய பேருக்கு பயம் வந்திருக்கும், ஒருவேளை ஆண்டவர் நம்மளை நரகத்துக்கு அனுப்பிடுவாரோன்னு பயம் வந்திருக்கும். வாசிக்கலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ரொம்ப தெளிவாண்டவர் சொல்லிட்டாரு, விசுவாசித்தாயானால் நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட முடியாது. ரொம்ப தெளிவாக வசனம் அதை சொல்லுது. இன்னொரு வசனம், 3 வசனம் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், ஸோ தட் நீங்கள் இதில் தெளிவாக இருப்பீங்க அப்படின்றதுக்காக. அடுத்தது யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல்.
பிதாவை விசுவாசிக்கிறீர்கள் என்றால், அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்கள் என்றால், அவரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று விசுவாசிக்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இன்னொரு வசனம், ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நீங்க விசுவாசித்தா போதாது, விசுவாசத்துல அடுத்தது என்ன வரணும்னா, ஆவியானவர் உங்களை தம்முடைய நடத்துதலின்படி நடத்துவதற்கு நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானால். விசுவாசத்தினுடைய அடையாளம் என்னன்னா, நான் அவரை நம்பி என் வாழ்க்கை அவர் கையில் ஒப்பு கொடுக்குறேன். இனி மேலே நான் எதை குறித்தும் கேள்வி கேட்க மாட்டேன். அவர் எங்கே நடத்துகிறாரோ நான் போகிறேன், அவர் என்ன செய்கிறாரோ அது மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்லி விட்டு கொடுத்து பின் செல்கிற ஒரு வாழ்க்கை. இயேசுவை அறியாமல் இருக்கிற நாள் வரைக்கும் நான் தீர்மானிக்கிறேன், நான் நினைக்கிறத செய்கிறேன், நான் விரும்புகிறத தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இயேசுவை நம்பி வந்துட்டா அவர் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடணும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, என் சாட்சி. 18 வயசுல ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். உள்ளத்தின் ஆழத்தில் வாஞ்சை இருந்தது. ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு. என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக கவுத்து போட்டார் ஆண்டவர். ஆனால் அவரை நம்பின நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. என்ன நடந்தாலும் அவர் நடத்துவார் அப்படின்னு பிளைண்ட் ஃபேத்தில் அவரை பின்பற்றி வர்றதான் அந்த ஆவியின்படி நடத்தப்படுகிற வாழ்க்கை. அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்கள் விலகி ரட்சிப்படைந்து தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட இணைய வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி தான் இருக்கிறது. அந்த வழி என்ன என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு அவரிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசியுங்கள். அவருடைய ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவும்படியாக சிந்தப்பட்டது என்று விசுவாசிங்க. பிரச்சனைகள் வரும்போது அவைகளின் மத்தியில் உங்களை கரம் பிடித்து நடத்துகிற அவருடைய ஆவியானவர், அவருடைய நல்ல ஆவியானவர் உங்களை கொண்டு சென்று மறுகரையிலே சேர்ப்பார். பரலோகத்தின் கரையிலே நீங்கள் நின்று உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ குறைவுகள் வந்தது, ஆனால் குறை ஒன்றும் என்னை தாக்காதபடிக்கு எல்லாவற்றிலும் என்னை சுமந்து கொண்டு வந்த ஒரு அருமையான கரம் என்னோடு கூட இருந்திருக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தேவனை சந்திக்க நான் ஆயத்தமா? என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் அவருக்கு முன்பதாக திறக்கப்படுவதற்கு நான் ஆயத்தமா? எப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த நேரத்தில் கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரே, மாம்சத்தின்படி நான் நடந்து கொண்டிருப்பேன், ஆனால் இப்பொழுது மாம்சத்தின் கிரியைகளை எனக்குள் இருந்து சுட்டெரித்து ஆவியின்படி நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்குள்ளே அசைவாடும். என்னுடைய உள்ளான மனுஷனிலே எனக்கு திசை காட்டும் நல்ல மெய்ப்பனாக என்னை நீர் நடத்தும். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவருடைய வெளிச்சம் என்னுடைய உள்ளான மனுஷனுக்குள் என்னை ஆராய்ந்து பார்க்கட்டும். அப்பா, let the light of God search out my innermost being, oh Father. உமக்கு பிரியமாய் நான் இருப்பது எப்படி என்பதை எனக்கு காண்பித்து என்னை நடத்தும். ஆண்டவரே, என்னை ஒப்புவிக்கிறேன். Hallelujah. Thank you, Jesus.